ட்ரெண்ட்வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல யார பத்தி பேச போறோம் அப்படின்னா, தமன்னாவ பத்தி பேச போறோம். தமன்னாவோட அடுத்த படத்தோட அப்டேட்ட பத்தின ஃபுல் டீட்டெயில் பேச போறோம். வாங்க பேசலாம். ஹிந்தில அறிமுகமானாலும், தமிழ்ல தமன்னாவ தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. தமிழ்ல தனக்குன்னு ஒரு தனி இடத்த பிடிச்ச ஒரு நடிகை அப்படின்னா, அது தமன்னாவ சொல்லலாம். அத தாண்டி சின்ன சின்ன ஆட்ல பண்ணி, அதுக்கப்புறமா சின்ன சின்ன படங்கள் பண்ணி, இப்போ டாப் ஹீரோஸ் கூட நடிக்கக்கூடிய ஒரு டாப் ஹீரோயின் அப்படின்னா, அந்த இடத்துல வந்து தமன்னா தான் இருந்துட்டு இருக்காங்க. தமன்னாவ பத்தி சொல்லணும் அப்படின்னா, மேக்கப்பே வேணாம். அந்த அளவுக்கு அவங்க வந்து பயங்கர ஃபேரா இருப்பாங்க. ரொம்ப அழகா இருப்பாங்க. ரொம்ப கியூட்டா இருப்பாங்க. ரொம்ப கியூட்டான ஒரு குட்டியான நடிகை அப்படின்னா, அது வந்து தமன்னா தான். தமன்னாவா இருக்கட்டும், சமந்தாவா இருக்கட்டும், இவங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா, எவ்வளவுதான் கிளாமரா டிரெஸ் பண்ணாலும், அது அவ்வளோலாம் ஆக்வர்டா வந்து பேசவே படாது. ஏன்னா, அந்த அளவுக்கு எல்லாமே நீட்டா இருக்கும். அது மட்டும் இல்லாம அவங்களோட டான்ஸு, ஆக்டிங் இது எல்லாமே வேற லெவல்ல இருக்கும். 2 பேருமே பாத்தீங்கன்னா, பயங்கரமான ஒரு டேலண்டட் ஹீரோயின். அத தாண்டி இப்ப நம்ம வந்து தமன்னாவோட அடுத்த படம் என்ன? அவங்க எப்ப நடிக்க போறாங்க? அப்படின்னு சொல்லி அவங்களோட ரசிகர்கள் எல்லாமே ரொம்பவே ஆரவாரத்தோட கேள்விகள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. தமன்னா வந்து இப்பல்லாம் என்ன சிங்கிள் சிங்கிள் சாங் தான் ஆடுவாங்களா? ஏன்னா, அதுவே அவங்களுக்கு செட் ஆயிடுச்சு. அதுல தான் அவங்க வந்து டாப் ஹிட் குடுக்குறாங்க. அப்படி இருக்கிறப்போ, இதுக்கப்புறம் தமன்னா வந்து நம்மளால படத்துல ஹீரோயினா பார்க்க முடியாதா? அப்படின்னு சொல்லி அவங்களோட ரசிகர்கள்லாம் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. கண்டிப்பா வந்து தமன்னா அடுத்தடுத்த படங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. டாப் ஹீரோஸ் கூட வந்து நடிச்சிட்டு இருந்தாங்க தமன்னா. திடீர்னு அவங்களுக்கு வந்து பட வாய்ப்புகள்லாம் ரொம்பவே குறைய ஆரம்பிச்சிருச்சு. அது ஏன் அப்படின்னு பார்க்கும்போது, அவங்க வந்து லவ் பண்ணிட்டு இருக்காங்க விஜய் வர்மா அப்படிங்கிற ஒரு பெர்சன. இது வந்துட்டு 2 பேருமே ஓப்பன் டாக்கா வந்து சொல்லியிருந்தாங்க. 2 பேரும் லவ் பண்றோம், லிவிங்ல இருக்கோம். கூடிய சீக்கிரம் வந்து மேரேஜ் பண்ணிக்க போறோம் அப்படின்னுமே சொல்லியிருந்தாங்க. ஓகே, இவ்ளோ அளவுக்கு அவங்க நடிச்சுட்டு, இதெல்லாம் பண்ணிட்டு ஒரு ஃபேமிலி லைஃப்ல போயிட்டு செட்டில் ஆகணும்னு நெனைக்கிறாங்க. உண்மையிலேயே ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லி, அவங்களோட ரசிகர்கள் எல்லாருமே வந்துட்டு விஷ் பண்ணிட்டு இருந்தாங்க. 2 பேருக்கும் எப்ப கல்யாணம், எப்ப கல்யாணம்ன்ற ஒரு டாக் பெருசாவே போய்க்கிட்டு இருந்துச்சு. அதுல பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த காவாலா பாட்டு வந்ததுக்கு அப்புறம், தென் அச்சச்சோ பாட்டு வந்ததுக்கு அப்புறம் வந்து 2 பேருக்கும் பிரேக்கப் அப்படிங்கிற ஒரு நியூஸுமே ரொம்ப ஸ்ப்ரெட் ஆச்சு. உண்மையிலே வந்து அவங்களே சொல்லியிருந்தாங்க, நாங்க வந்து பிரேக்கப் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் எங்களோட ரிலேஷன்ஷிப்ப வந்து கன்டின்யூ பண்றதா இல்ல அப்டின்னுமே சொல்லியிருந்தாங்க. அது எதுக்கு அப்டின்னு பார்த்தீங்கன்னா, மேபி அவருக்கு வந்துட்டு கிளாமராலாம் பண்ணா புடிக்காது. அந்த காவாலா பாட்டு வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவல்ல கிளாமரா இருந்தது. அது அவருக்கு பிடிக்கல. அதனால தான் 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க அப்டின்னு சொல்லி நெறைய ரூமர்லாம் வந்திருந்துச்சு. பட் அப்டிலாம் கிடையாது. இதெல்லாம் நார்மலா நடக்கிற விஷயம் தான். 2 பேரும் லிவிங்ல இருந்தாங்க. ஒத்து போகுமா அப்டின்னு பார்த்தாங்க. கொஞ்ச நாள் ஒத்து போச்சு. அதுக்கப்புறம் ஒத்து போகலன்றப்ப பிரிஞ்சுட்டாங்க. இது வந்து ஒரு பெரிய விஷயமா வந்து பார்க்கவும் படல, பேசவும் படல. இப்பலாம் இது வந்து ரொம்பவே சகஜமா ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். எல்லாருமே லிவிங்ல இருக்காங்க. ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு ட்ரை பண்றாங்க. புரிஞ்சுக்க முடியல, செட் ஆகல அப்படின்னா உடனே பிரேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு பிரிஞ்சிடுறாங்க. அப்படி பிரிஞ்சதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா, ஒரு சில வெப் சீரிஸ்லாம் வந்து தமன்னா பண்ணியிருந்தாங்க. ஆனாலும் அதெல்லாம் வந்து பெரிய லெவல்ல போகல. படமுமே பாத்தீங்கன்னா ஓடிடிலயுமே ரிலீஸ் ஆச்சு. அதுவும் பெரிய வரவேற்ப குடுக்கல. அடுத்தடுத்த தோல்விய பாத்துக்கிட்டு இருக்க தமன்னா என்ன படம் குடுக்க போறாங்க? ஹீரோயினா ஒரு பிக் ஸ்கிரீன்ல அவங்கள மறுபடியும் நாம எப்ப பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து ஏங்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. தமன்னா வந்துட்டு அடுத்ததா பாத்தீங்கன்னா வான் அப்படிங்கிற ஒரு படம் வந்து பண்ண போறாங்க. அந்த படத்துல ஹீரோவா சித்தார்த் மல்ஹோத்ரா நடிக்கிறாரு. அந்த படம் எப்ப வரப்போகுது அப்படின்னா இந்த இயர் கண்டிப்பா கிடையாது. 2026 மே 15 தான் அந்த படம் வந்து ரிலீஸ் பண்ண போறாங்கன்னு சொல்லி அபிஷியல் அனௌன்ஸ்மென்ட்டாவே சொல்லியிருக்காங்க அந்த படத்தோட குரூப். அந்த படத்துல வந்து நிறைய டிஃபரெண்டான ஸ்டோரிஸ் இருக்கும். நிறைய டிஃபரெண்ட் பெர்சன் இருப்பாங்க. தென் பாலிவுட்ல இருக்கிறவங்க நிறைய பேர் அந்த படத்துல இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன் அப்படின்னா இப்ப வந்துட்டு தமன்னா தமிழை விட அதிகமா பாலிவுட்ல தான் போயிட்டு நிறைய படங்கள், பாடல்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. சிங்கிள் சிங்கிள் பாட்டுக்கெல்லாம் வந்து டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் ரொம்ப கிளாமரா இறங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். கிளாமரா இறங்குனதுனால தான் என்னவோ தெரியல. இப்போ தமன்னாவோட மார்க்கெட் லெவல் ரொம்பவே ஹையா ஏறிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு நடுவுல பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து தமன்னாவோட அரண்மனை 4 வந்து ரிலீஸ் ஆயிருந்தது. 4 ரிலீஸ் ஆகி பயங்கரமான ஒரு வெற்றியை வந்து பெற்றுச்சு அந்த படம் அப்படின்னு சொல்லலாம். 100 கோடியை தாண்டி வசூல் பண்ண ஒரு படம். அதுவும் தமன்னா நடிச்ச படம் வந்து 100 கோடியை தாண்டி வசூல் பண்ணுச்சு அப்படின்னா அது வந்து அரண்மனை மட்டும் தான். அதை தாண்டி அவங்களுக்கு மெகா ஹிட் கொடுத்ததுன்னா அந்த 2 சாங் தான். அச்சச்சோ சாங்கும் காவாலா சாங்கும் மட்டும் தான். இப்ப வந்து பாத்தீங்கன்னா தமன்னா இப்ப அடுத்த படத்துல பண்ணிட்டு இருக்காங்க. இந்த படத்துல வந்து 10ல இருந்து 15 கோடி வரைக்கும் அவங்களுக்கு வந்து சம்பளம் கொடுக்கப்படலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. பட் இன்னும் அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரல. அந்த படத்துக்கு அவங்க எவ்வளவு சேலரி வாங்குறாங்க அப்படின்றத விட இப்ப அந்த படத்தோட ஷூட்டிங் வந்து ஃபுல்லா முடியணும். ஃபுல்லா முடிச்சு அவங்க குறிச்ச அந்த டேட்ல நெக்ஸ்ட் இயர்ல அந்த படம் ரிலீஸ் ஆகணும். இப்போதைக்கு இந்த மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் தான் வந்து சொல்லியிருக்காங்க.
இந்த வான் அப்படிங்கிற படம் வந்து முழுக்க முழுக்க ஹாரர் ஜானர்ல தான் இருக்கும். ஹாரரை வந்து நாங்க கொஞ்சம் டிஃபரெண்டா காட்டலாம்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஹாரர் ஃபிலிம்ல வந்து பாலிவுட் ஆக்ட்ரஸ் இருந்தா எப்படி இருக்கும்? ஆக்டர்ஸ் இருந்தா எப்படி இருக்கும்? அப்போ அந்த படம் உண்மையிலே பிரம்மாண்டமா வரப்போகுது அப்படின்னு தான் வந்து அர்த்தமே. ஸோ பிரம்மாண்டமான ஒரு படத்த பார்க்கறதுக்காக தமன்னாவோட ஃபேன்ஸ் எல்லாமே ரொம்பவே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு நடுவுல வந்து தமன்னாவோட பேர் ரொம்பவே அடிபட்டுச்சு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூக்குத்தி அம்மன் 2 ரீப்ளேஸ்ல தமன்னா பண்ண போறாங்க. நயன்தாராவ எடுத்துட்டு தமன்னாவ தான் இப்ப போட போறாங்க. ஏன் அப்டின்னா, அரண்மனை 4ல வந்து தமன்னா ஒரு ஹாரர் ஜானர்ல நடிச்சாங்க. அது ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா போச்சு. சோ ஏன் இப்படி ஒரு டாக் வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மூக்குத்தி அம்மன்ல வந்து சுந்தர் சி டைரக்டர், நயன்தாரா வந்து அம்மனா நடிக்க வேண்டியவங்க. சோ அப்படி இருக்கும்போது 2 பேருக்கும் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. ஷூட்டிங் ஸ்பாட்ல நெறைய பிரச்சனைகள் இருக்கு. நயன்தாரா வந்து ஏடி எல்லாம் திட்டிட்டு இருக்காங்க. அதாவது அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் திட்டிட்டு இருக்காங்க. சோ அவங்க எது சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த ஃபங்ஷனோட பூஜையில பெரிய பிரச்சனையாச்சு. நயன்தாரா ஓவர் ஆட்டிட்யூட் காட்டுறாங்க. சோ அந்த இடத்துல நம்ம வந்து தமன்னாவ போடலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சு ரொம்பவே அடிபட்டது. அந்த பேச்சு அடிபட்டதுக்கு அப்புறமா தான் நயன்தாரா திரும்பவும் பேக் டூ நார்மல் அப்படிங்கிற மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட்ல டைரக்டர் என்ன சொன்னாலும் கேட்க ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, எல்லா ஃபிரெண்ட்ஸோடவே ரொம்ப ஜாலியா இருந்து பேசி, எல்லாருமே ஷூட்டிங் முடிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து வீட்டுக்கே போனாங்க. சோ ஓரளவுக்கு அந்த சேஞ்சஸ் தெரிஞ்சது அப்படின்னு சொல்லி அந்த படக்குழுவுமே சொல்லியிருந்தாங்க. குஷ்புவுமே இத பத்தி பேசியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம தமன்னாவால தான் நயன்தாரா இப்படி ஒரு சேஞ்ச் ஆயிருக்காங்க. உண்மையிலே ஒரு நல்ல விஷயம் தான். சோ மேபி இந்த வாய்ப்பு வந்து தமன்னாக்கு கிடைக்கக் கூடாது. நம்மளே நடிக்கணும் அப்படின்னு சொல்லி நயன்தாரா மேபி நெனச்சு அவங்க இன்னும் கொஞ்சம் வந்து இன்வால்வ்மென்ட்டோட அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல வொர்க் பண்ணியிருக்கலாம். சோ சுந்தர் சி கூட இருந்த அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல முடிஞ்சிருக்கலாம். சோ தமன்னா விஷயத்துல அப்படின்னு பார்க்கும்போது, ரொம்ப ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து முன்னேறின ஒரு நடிகை வந்து தமன்னா தான். ரொம்ப சின்ன லெவல்ல இருந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு டாப் லெவல்ல இருக்காங்க. டாப் ஹீரோஸ் கூட நடிச்சிட்டு இருக்காங்க. ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம் இத தாண்டி இன்னும் நெறைய லாங்குவேஜஸ்ல அவங்களுக்கு வாய்ப்புகள் வந்துகிட்டு இருக்கு. இன்னும் வந்து சொல்ல போகணும் அப்டின்னா, தமன்னாவுக்கு அடுத்தடுத்த படங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஏன் அப்டின்னா, இப்ப வந்து த்ரிஷாக்கு தக் லைஃபோட இன்னும் 2, 3 படங்கள் மட்டும் தான் இருக்கு. சோ நயன்தாராவுக்கும் இப்ப வந்து வாய்ப்புகள் கிடையாது. சோ அந்த இடத்துல இருக்கக்கூடியது தமன்னா தான். ஏன் அப்டின்னா, சமந்தாவும் படங்கள் நடிக்கிறது கிடையாது. அவங்க வந்து வேற ஒரு லைன்ல போயிட்டாங்க. அப்படி இருக்கும்போது, நெறைய பட வாய்ப்புகள் தமன்னாக்கு வந்துகிட்டே இருக்கிறதாவுமே நமக்கு வந்து ஒரு நியூஸ் வருது. சோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பிக் ஸ்கிரீன்ல தமன்னாவ பழையபடி ஹீரோயினாவே பார்த்துட்டு இருக்கலாம். அதுவும் டிஃபரெண்டா வந்து பார்க்கலாம். சோ தமன்னாவோட ரசிகர்கள் எல்லாருக்குமே ஐ ட்ரீட் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சோ உங்க எல்லாருக்குமே இது வந்து ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனா இருக்கும்னு நெனைக்கிறேன். சோ தமன்னாவ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அவங்கள பத்தி மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி சினிமால நடக்கக்கூடிய நெறைய சுவாரஸ்யமான விஷயங்கள், சினிமா நடிகர், நடிகைகள பத்தின நெறைய விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். டே பை டே அப்டேட் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, மறக்காம ஃப்ரெண்ட்ஹுட் சேனல ஃபாலோ பண்ணிக்கோங்க.